கோட்டைய ஒரு வார்த்தை கூட பேசாம வந்து ஒரு யூட்டன் கூட்டு போயிட்டு அந்த கோட்டையை உடைச்சு இது தளபதியோட கோட்டைன்னு சொல்லிட்டு காலங்காலமாக சூறையாடப்பட்டுக்கிட்டு இருந்த கனிம வளத்தை வந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட 67 குவாரிகளை மூடினாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அது போக 180 அந்த கல்குவாரிகள்ல அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 67 பேர் 67 போக அதை விட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசாணையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போன வாரம் சொன்னாங்க. வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படும் கனிமங்களை தடுக்கிறதுக்கும் நமக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு தடையை தைரியமா இது நம்ம முதலமைச்சர்னால மட்டும்தான் பண்ண முடியும். இது வரைக்கும் வரலாற்றில் இது யாருமே பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வந்து விதை போட்டாரு, ஒரு மூங்கில் விதை. அந்த மூங்கில் பேர் வந்து சீன மூங்கில் சொல்லுவோம். விதை போட்டாரு, எல்லாரும் கேட்டாங்க நல்ல பயனுள்ள விதைகளை விதைக்காம எதுக்கு இந்த விதை மூங்கில் விதை போய் விதைக்கிறீங்க? இல்லை மூங்கில் தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விதைச்சிருக்காரு. ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு இலை கூட விடலை. எல்லாரும் சொன்னாங்க நீ ஒழுங்கா மற்றது ஏதாவது போட்டிருந்தா நேரம் வளர்ந்துக்கும், நெல் போட்டிருந்தா கூட உனக்கு பிரயோஜனமா இருக்கும், எதுக்கு மூங்கில போட்டேன்னு சொன்னாங்க. அவர் பொறுமையா இருந்தார் அந்த விவசாயி. 2வது வருஷம் முடிஞ்சிச்சு, அப்பையும் ஒரு இலை கூட விடலை. 3வது வருஷம் ஆச்சு, ரெண்டாவது வருஷம் முடிஞ்சிச்சு, ஒரு செடி ஒரு இலை கூட விடல. எல்லாரும் கேட்டாங்க 2 வருஷமா சும்மா இப்படி நிலத்தை போட்டு வச்சிருக்கேன். அவர் பொறுமையா இருந்தார், இல்ல வரும் வளரும். 3வது வருஷம் ஆச்சு, 4வது வருஷமே ஆயிடுச்சு, ஒரு துளிர் கூட விடல. அப்பையும் அந்த விவசாயி மனசு விடல, பொறுமைதான் இருந்தது. 5வது வருஷம் ஆச்சு. 5வது வருஷம் ஆனோடனே கிட்டத்தட்ட 6 வாரத்துல 90 அடி உயரம் வளர்ந்துச்சு. 6 வாரங்கள்ல, சில வாரங்கள்லயே 90 அடி உயரம் வளர்ந்துச்சு. அப்பதான் எல்லாரும் புரிச்சு, இதுக்காக தான் நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு காடையே உருவாக்கிட்டாரு, மூங்கில் காடை. இந்த கதை எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னா, திடீர்னு கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு. இல்லவே இல்லை, 30 வருஷமா மக்கள் சேவை ரசிகர் மன்றத்துல இங்க இருக்க இந்த மாவட்ட செயலாளர் திரு முத்துபாரதியா இருக்கட்டும், திரு ஜோசப் தங்கராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நிர்வாகிகள், தலைவர் தளபதி அவர்கள் 30 ஆண்டு காலமா சின்னதா சேவைகளை மக்களுக்கு நல்லதை செஞ்சு ரசிகர் மன்றம் வந்து பின்னாடி அந்த மக்கள் இயக்கமா மாறி அவங்களுடைய வேற அந்த 5 வருஷம் அந்த மூங்கல் செடி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, வெளியில வளரல, கீழே வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. கீழே 5 வருஷம் அது ஃபுல்லா வேர் விட்டு 6 வாரத்துல 90 அடி வளர்ந்தோம்னா அந்த 90 அடி மரத்தை அது பிடிக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வேறு தான் நம்ம தலைவர் வந்து இத்தனை வருஷமா 30 வருஷமா வளர வச்சு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு 2வது வருஷத்துல முதலமைச்சரானாரு. இவங்க இதை மட்டும் தான் பாக்குறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை சொல்லிக்கிற மாட்டாங்க. இது வந்து நம்ம தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து படம் நடிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே மக்கள் பணிங்கிறது தொடர்ச்சியா செஞ்சுட்டே வராங்க. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் அவ்வளவு கொண்டாடுறாங்க.